கொண்டு வரக்கூடாது, நான் வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும், என்னைக்கெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இல்லைன்னா அண்ணன் என்னைக்காவது 1-2 நாள் வாங்கிட்டு வருவாரு, நான் எதுவுமே சாப்பிடக்கூடாது சத்திய விரதமா இருக்கேன், இன்னும் உடம்புக்கு ஆகாது, டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க, கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு. இந்த மன கட்டுப்பாடு எல்லா நாளும் வந்தா எல்லா நாளும் வரணும், என்ன வேணுமோ சாப்பிடணும். நான் அதுக்காக உங்களை எல்லாத்தையும் அப்படியே எல்லாத்தையும் துறந்த ஞானியா பட்டினியா இருங்க நான் சொல்லல. சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க. எந்த உணவுமே அளவோடு எடுத்துக்கொண்டால் அது நமக்கு தீமையை விளைவிக்காது. ஆசையா இருக்குதுன்னா 1 சாப்பிடலாம், ஆசையா இருக்குன்னு 1 லட்டு சாப்பிடலாம், ஆசையா இருக்குன்னு 1/2 கிலோ லட்டு சாப்பிடக்கூடாது. சுகர் வந்துருச்சுன்னு தெரியுதா, அதுக்கு ஒரு கும்பிடு போட்டுருங்களேன். ஏன் கெட்டு போச்சு? 30 வருஷம் சாப்பிட்டோம், 40 வருஷம் சாப்பிட்டோம், இங்க அதை சாப்பிட்டு என்ன ஆக போகுது? இந்த நாக்கு வரைக்கும் அது இன்பம், இது வரைக்கும் இன்பம், இது கீழே விலாசமே வேற. இதை கட்டுப்படுத்த முடியாம எவ்வளவு நோயை விலை கொடுத்து வாங்கணும், எவ்வளவு நோய்க்கு ஆளாகும். நான் பலமுறை இந்த மேடையில நான் சொல்லியிருக்கேன், உணவு என்பதுதான் வாழ்க்கையில் மிக உயர்ந்த மருந்து அப்படின்றத வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். வள்ளுவர் திருக்குறள்ல மருந்துன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். நீங்க எல்லாம் என்ன படிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பா அந்த மருந்துங்கிற அதிகாரத்தை எடுத்து 10 குறள் படிச்சு வச்சுக்கோங்க. தெளிவா சொல்லிட்டார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியத அச்சது போற்றி முனி. முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சிட்டு வயிறு ஒண்ண கூப்பிடும், ஏய் எனக்கு ஏதாவது கூடுறா அப்படின்னு கேட்கும். அப்ப அதுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதுதான் சாப்பாடு. அது வயிறு சொல்லுது, நிறுத்துடா, என்னால அரைக்க முடியலடா, தயவு செஞ்சு